ஹலோ தோழர்களே! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் ஒரு எஃப்டி வந்து எப்படி பிரேக் பண்றதுன்னு காமிக்க போறேன். நான் இப்ப ரீசென்ட்டா உட்கர்ஷ் ஸ்மால் ஸ்கேல் ஃபினான்ஸ் பேங்க்ல அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அதுல எஃப்டியும் நான் வந்து போட்டிருந்தேன். இப்ப எனக்கு வந்து என்னுடைய கசின் லாவண்யாக்கும், அவளோட புருஷன் இத்திஷ் குப்தான்றவனுக்கும் வாங்கி குடுத்த கடன் வந்து பல லட்சம் ஏறிப் போச்சு. அதுல வந்து செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கேன். வேற வழி இல்ல. என்கிட்ட வேற எந்த காசும் இல்ல. அதனால நான் அந்த எஃப்டி வந்து நான் பிரேக் பண்ண போறேன். இதுக்கு நம்ப என்ன பண்ணணும்னா, Google போயிட்டு உத்கர்ஷ்ன்னு போட்டுக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் வருது இல்லையா? இப்ப இத வந்து நான் தனியா ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல லாகின் இருக்கு. பெர்சனல் பேங்கிங்கு. இப்ப கன்டின்யூ டூ லாகின். ம். இப்ப நம்ப இதுல யூசர் நேமும், பாஸ்வேர்டும் போட்டுட்டு வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபர் சைடு நமக்கு ஓடிபி மூலமா தான் நம்ம சைன் இன் வந்து பண்ண முடியும். அதனால எனக்கு ஓடிபி வந்து கேட்டிருக்கு. ஸோ ஓடிபி உடனே வந்துடும். மேக்ஸிமம் ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள. ஸோ நம்ப ஸ்மால் ஸ்கேல் ஃபினான்ஸ் பேங்க்ன்னு நெனைப்போம். ஆனா இதுலயுமே பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு, மொபைல் பேங்கிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி யுபிஐ வந்து இன்னும் அவங்க எனேபிள் பண்ணல இந்த பேங்க்குக்கு. ஸோ இப்ப நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்ப ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கோம். நம்ப ஏதாவது லோன் வாங்கியிருந்தா, அது வந்து யூஓன்ற இடத்துல காமிக்கும். யூ ஹேவ்ன்ற இடத்துல நம்ப என்ன வச்சிருக்கோம்ன்றது காமிக்குது. இப்ப இதுல கீழ பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு காமிக்கும். டெபாசிட் எல்லாமே லைன் பை லைன் வந்து காமிக்குது. இப்ப நான் அந்த டெபாசிட்ல வந்து வியூ டூ மோர்ன்னு இருக்கு. அதையும் நான் வந்து பார்க்க முடியுது. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டெபாசிட் நான் பிரேக் பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, அத நான் கிளிக் பண்ணணும். ஸோ அத நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே நமக்கு கீழ வந்து காமிக்குது. இப்ப இதுல வந்து காமிக்குது இல்லையா? இத நான் வந்து ஒரு ரூ. 98,000 நான் போட்டிருந்தேன். மாசம் மாசம் ரூ. 622 வட்டி வர மாரி போட்டிருந்தேன். ஆ இப்ப வந்து இத நான் பிரேக் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. எனக்கு தேவைப்படுது. ஸோ 7.65% வந்து நான் லாக் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 1905 நாள், கிட்டத்தட்ட 3 வருஷம் போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். இப்ப இது எனக்கு தேவையில்லாம என்னுடைய எஃப்டி பிரேக் ஆகுது. எனக்கு வர மாசம் மாசம் வருமானம் ரூ. 622 அதுவும் குறைய போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. நோ அதர் ஆப்ஷன். இப்ப இதுல பாருங்க மேல டெபாசிட் டீட்டெயில், ஓப்பன் நியூ டெபாசிட், சேஞ்ச் மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன், ரிடீம் டெபாசிட், ஓப்பன் நியூ ரெக்கரிங் டெபாசிட். இப்ப நான் ரிடீம் டெபாசிட் குடுக்கணும். இப்ப ரிடீம்ன்றது நம்ப ரிடீம் பண்ண போறோம்னு அர்த்தம். இப்ப இதுல பாருங்க டெபாசிட் கேனாட் பி புரோக்கன் பார்ஷியலி. அதாவது ஒரு டெபாசிட் ஃபுல்லா குளோஸ் பண்ணா தான் ஃபுல்லா குளோஸ் பண்ண முடியும். அதனால தான் நீங்க சின்ன சின்ன டெபாசிட்ட நெறைய போட்டு போட்டு வச்சுக்கிட்டா, உங்களுக்கு எப்ப எவ்வளவு காசு தேவைப்படுதோ, அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு டெபாசிட்ட நீங்க வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஒரு ரூ. 5,00,000 ஒரே டெபாசிட் போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1,00,000 தான் தேவைப்படுதுன்னா, டக்குன்னு குளோஸ் பண்றப்ப எல்லாமே சேர்த்து குளோஸ் ஆகும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபைன் போடுவாங்க. ஃபைன்ன்றது என்னன்னா பெனால்டி. பெனால்டி அண்ட் ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் 1% போட்டிருக்காங்க பாருங்க. அதுவும் இல்லாம 7 நாளுக்குள்ள வந்து நாட் அப்ளிகபிள்னு போட்டிருக்காங்க. அதான் நீங்க ஓப்பன் பண்ணி 7 நாளுக்குள்ள நீங்க குளோஸ் பண்றீங்கன்னா, ஃபுல் அமௌண்ட் வந்துடும். பட் அத தாண்டி போயிடுச்சுன்னா, உங்களுக்கு மாசம் மாசம் வட்டி வேற வாங்கியிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அசல்ல வந்து உங்களுக்கு பெனால்டி போட்டுடுவாங்க. 1% லெஸ் தென் த கார்ட் ரேட். அதாவது 7.65 இல்லையா? அப்ப வந்து 6.65%க்கு தான் டாலி பண்ணி நமக்கு அவங்க வந்து ஆ அதுக்கப்புறம் நம்மகிட்ட மந்த்லி பே அவுட்டா போட்டிருந்தீங்கன்னா, அசல்ல குறைஞ்சிடும். அப்படி நீங்க போடல, நீங்க ஒட்டுமொத்தமா கடைசியில மெச்சூரிட்டில தான் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து எடுக்கிற மாரி போட்டிருந்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அந்த 6.65%க்கு வட்டி போட்டு குடுத்துருப்பாங்க. பட் எனக்கு வந்து இப்ப அசல்ல குறைய போகுது. அதாவது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 180 நாள் இல்லையா? 180 நாள்ன்றது என்ன? 6 மாசம். ஸோ 6 மாசத்துக்கும் கம்மியா போடுற எஃப்டி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் எடுக்க முடியாது போல. இன்ட்ரெஸ்ட் வில் பி கால்குலேட்டட் அட் மெச்சூரிட்டி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். Interest on term deposit can be paid for a period of less than a quarter, monthly payout at the discounted interest rate.
அதே மாதிரி நம்ம மாசம் மாசம் எடுக்கிறதோ, குவார்ட்டர்லி பேசிஸ்ல எடுக்கிறதோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு கியுமுலேட்டிவா வராதுல்ல, உங்களுக்கு குறையவும் செய்யும். 7.65ன்றது 7.5, 7.6 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி தான் மாசம் மாசம் உங்களுக்கு பே அவுட் குடுப்பாங்க. இது ஏன்னா ஆஸ் பெர் ஆர்பிஐ டைரக்டிவ்ஸ்ல இப்படிதான் இருக்கு நார்ம்ஸ். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஃபார் டெபாசிட் ப்ரீமெச்சூர்லி வித்ட்ரான் வித்தின் த பீரியட் ஆஃப் 7 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டெபாசிட். 7 நாளுக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்றப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வட்டியெல்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல உங்கள அசல்ல வந்து எதுவும் கழிக்கவும் மாட்டாங்க. பரவால்ல. அது பிரச்சனை இல்ல. இங்க பாருங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளிகபிள் வந்து 4% பெர் ஆனம். இப்ப நீங்க போட்டு 36 நாள் தான் ஆகுதுல்ல. அதனால உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுல பெனால்டி 1%. அப்ப நமக்கு இது 1 மாசம் தான் ஆகுது இது போட்டு. அந்த எல்ஐசி வந்ததுல அத வச்சு நான் போட்டிருந்தேன். இப்ப அது வந்து நம்ம கைய விட்டு போகுது. நம்ம எல்ஐசி கஷ்டப்பட்டு போட்டு 12 வருஷம் கழிச்சு ஒரு 94,000 வந்து, நான் ஏதோ மிச்சம் புடிச்சு ஒரு ரூ. 98,000 எஃப்டி போட்டா, இப்ப அது வந்து வித்தின் 36 நாள்ல வந்து நான் குளோஸ் பண்ண போறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வட்டி 3% தான் வரும். அப்ப வந்து ஆல்ரெடி எனக்கு ரூ. 620 போட்டுட்டாங்க. அப்ப அதுல எவ்வளவு கழிப்பாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க. அமௌண்ட் கிரெடிட் வேல்யூ, ஆக்சுவல் கிரெடிட் வேல்யூ 97,670 தான் தருவாங்க. அப்ப அப்படி போடுறப்ப நமக்கு எவ்வளவு நஷ்டம்னு பார்க்கலாமா அசல்ல? ஆல்ரெடி 30 நாள் தாண்டிடுச்சு இல்லையா? 1 மந்த் பே அவுட் எடுத்துட்டேன் நானு. இப்ப இதுல மைனஸ் 97,670 ரூ. 330 நஷ்டம். ஆல்ரெடி நமக்கு ரூ. 620 வந்துருச்சு. அத கன்சிடர் பண்ணி இது ஓகேன்னு சொல்லிட்டு நான் இத க்ளோஸ் பண்ண போறேன். வேற வழி இல்ல. இப்ப ரிமார்க்ஸ் எல்லாம் கேக்குது. நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். இப்ப ம் எமர்ஜென்சின்னு போட்டு விடுறேன். இதெல்லாம் தேவையா? நம்ம கஷ்டப்பட்டு யாருக்கோ எமர்ஜென்சிக்காக நான் எடுத்துட்டு இருக்கேன். To avoid interest loss in fixed deposit, you can apply for overdraft again FD. அதாவது எஃப்டிக்கு அகைன்ஸ்டா நம்ம லோனும் எடுக்கலாம். யூசிங் அப்ளை ஃபார் லோன்ஸ் ஃபங்க்ஷன். Do you still want to continue to redeem this deposit? You can apply for overdraft against FD using apply for loans function. பட் அதுல போனா மந்த்லி பே அவுட் எடுக்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் இல்ல. நான் அங்க போய் பார்த்துட்டு வரட்டா? ஸோ அப்ளை ஃபார் லோன்ஸ் ஃபங்க்ஷன்ன்றது எங்க இருக்குது? பார்ப்போம் இருங்க. ஸோ லோன்ஸு, லோன்ஸ் அவைலபிள் இருக்கு. இங்க பாருங்க அதர் சர்வீசஸ்ல அப்ளை ஃபார் லோன்னு இருக்கு. இப்ப இது வேற என்னவோ இல்ல காமிக்குது. நமக்கு எஃப்டிய வந்து பண்ற மாரி காமிக்கலையே. ஆ என்ன பண்றது? இத போடுவோம். என்ன வருதுன்னு பார்ப்போம் இருங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இருந்தது இல்லையா? நெட் இன்கம் என்ன? உங்க கைக்கு எவ்வளவு வரும்? எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது? அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ரேண்டமா தான் ஃபில் பண்ணேன். நான் வந்து சாலரிடு தான் போட்டேன். செல்ஃப் எம்ப்ளாய்ட் போட்டாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால. வி ஹேவ் சம் கிரேட் ப்ராடக்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூன்னு குடுத்துருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் போனதுக்கப்புறம். இப்ப இதுல பாருங்க. இதுல ஓவர் டிராஃப்ட் அகைன்ஸ்ட் எஃப்டின்னு இருக்கு. இப்ப இதுலயுமே நம்ம லோன் அப்ளை பண்ணலாம் போல. பட் எனக்கு சிபில் ஸ்கோர்லாம் பயங்கரமா குறைஞ்சு போச்சு. 790ல இருந்து 540 கிட்ட வந்துடுச்சு. இது ஓவர் டிராஃப்ட் அகைன்ஸ்ட் எஃப்டின்னு இருக்குல்ல. இத சப்மிட் குடுக்குறேன். இட்ஸ் டன். யுவர் ரெக்வெஸ்ட் ஃபார் அப்ளை ஃபார் லோன் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ப்ளீஸ் செக் த சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ட்ராக்கர் ஃபார் டீடைல்ஸ். இந்த மாதிரி ஏதோ வந்து தான் குடுக்குறாங்க. இப்ப இது வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப டன் கோ பேக்ன்னு காமிக்குது. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலங்க. இது வந்து அவங்க ஃபோன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. சரி இது வேலைக்கு ஆகாது. நான் மறுபடியும் வந்து என்னுடைய டெபாசிட்க்கு போயிட்டு இத நான் ரெடீம் டெபாசிட் குடுக்க போறேன். ஸோ இதுதான் நம்ம அன்னைக்கு அப்பவே பார்த்தோம்ல. ஸோ
ஸோ இந்த வாட்டி எஸ் குடுத்துட்டேன். இது சரிப்பட்டு வர மாரி தெரியல. இப்ப நமக்கு வந்து பாருங்க, நமக்கு எல்லாமே வந்து இங்க வருது. இது வந்து கிரெடிட் டூ அக்கவுண்ட். இந்த அக்கவுண்ட்டுக்கே வந்துடும் இது. ஓடிபி போட்டா வந்துடும் நமக்கு. இட்ஸ் டன். யுவர் ரெடீம் டெபாசிட் டிரான்சாக்ஷன் ஹஸ் பீன் ப்ராசஸ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ டன் கோ பேக் குடுத்துடுறேன். இப்போ இதுல வந்து நான் ஹோம் போறேன். இப்ப பாருங்க நம்ம அக்கவுண்ட்ல வந்து அந்த காஷ் உடனே கிரெடிட் ஆயிடுச்சு. இத நம்ம வந்து டிரான்சாக்ட் பண்ணி அந்த ஷெனியா லாவண்யாக்கு வாங்குன கடனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி தொலையணும். ஆல்ரெடி போன மாசமும் அப்படிதான் என் காச போட்டு நான் எஸ்பிஐக்கு செட்டில்மெண்ட் பண்ணேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? கண்ட கண்ட நாய்ங்களுக்கு 38 லட்சம் ரூபாய் கடனாளி ஆயிட்டு, இன்னைக்கு நான் பாருங்க படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். எனக்கு சோறு செஞ்சு போட கூட ஆள் இல்ல. நான் சாப்பிடுறேனா, இருக்கிறேனா, செத்தேனா, நம்மள பத்தி கவலைப்படுறதுக்கு ஆள் இல்ல. நம்ம கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன்னு உழைச்சு யாருக்கோ வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வரப்போறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு பரிவு, பாசம், "என்னடா இப்படிடா இருக்க? சாப்பிட்டியா?" ஒண்ணுமே கிடையாது. காசுக்கு காசும் வாங்கி என்ன மனசையும் கெடுத்து என்ன ஏமாத்தி ஒரு வழி ஆக்கிட்டு அதுங்க எங்கேயோ ஆப்ஸ்காண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மூலமா எஃப்டி எப்படி பிரேக் பண்றதுன்னு காமிச்சிருப்பேன். லோன் எடுக்கிறதும் எப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அது எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்பாங்களான்னு தெரியல. அது உடனே எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் எஃப்டிய பிரேக் பண்ணிட்டேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூ. 330 நஷ்டமாயிருக்கு. இது ஏன்னா இது 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட எஃப்டின்றதுனால. இதுவே நீங்க ஒரு 9 மாசம், ஒரு 1 வருஷம் போட்ட எஃப்டிலலாம் பயங்கரமா உங்களுக்கு அசல்ல குறைச்சிடுவாங்க. அது பிரச்சனை. அதுக்கு இது எவ்வளோ தேவலன்னு சொல்லிட்டு தான் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லா ஸ்மால் ஸ்கேல் ஃபைனான்ஸ் பேங்க்லயுமே டிஐசிஜிசி இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. 5 லேக்ஸ் வரையுமே நம்மளோட அமௌண்ட்டுக்கு கேரண்டி இருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. Okay, friends. See you with another interesting video. Until then, have a great day. Bye bye.